ஏற்கனவே வீடு ஃபுல்லா துணி இருக்கு. அது பத்தாதுன்னு இப்ப வேற வாங்கி வந்து வச்சிருக்காங்க. அதை எங்க வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா அப்படியே எனக்கு தான் நிறைய துணி இருக்கு. இவ ட்ரெஸ் தான் இருக்கு எல்லாமே. எனக்கு சுத்தமா ட்ரெஸ்ஸே கிடையாது. அந்த பீரோல அந்த செல்ஃப்ல எல்லாம் இருக்குது. அப்ப யார் ட்ரெஸ் அது? உன் ட்ரெஸ் கிடையாதா? எந்த நாளே நாள் தான் இருக்கு. ஏடி மகா மத்த ட்ரெஸ்லாம் உன் ட்ரெஸ் தானா? ஏமா அவதான் லூசு மாதிரி பேசினக்காரா. நீங்க வேறம்மா முக்காவாசி ட்ரெஸ் அவ ட்ரெஸ் தான். எந்த மீறி போனா ஒரு 10-15 ட்ரெஸ் தான் இருக்கும். ஒரு 50 ட்ரெஸ் கிட்ட வந்துட்டே இருக்குது. இவ்வளவு ட்ரெஸ் வச்சுக்கிறதா ட்ரெஸ்ல வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதே. ஐயா போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு போவாங்களா காலேஜுக்கு? பசங்களாம் கிண்டல் பண்ணுங்க. ஓ ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் இன்னொரு நாள் போட மாட்டீங்க. அதோட அவ்வளவுதான். ஒரு வாட்டி போட்டு தூக்கி போட்டுடுவீங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வர பரம்பரையம்மா நீங்க. ஏமா ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ் இன்னொரு வாட்டி போட மாட்டேன் சொல்ல. ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ் அதோட 3 மாசம் கழிச்சு தான் போடணும். சரியா? இதுக்கு நடுவில் போடக்கூடாது. அப்புறம் இந்த 3 மாசத்துக்கு நம்ம ஏற்கனவே இந்த ட்ரெஸ் போட்டுன்னு வந்தோம், இந்த பொண்ணு போட்டு வந்துச்சு சொல்லிட்டு யார் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஆனா நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க போற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி சீன் போறதுக்கு தான் போற போல இருக்குது. ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கணும். என்னது சீன் போறதுக்கு போறேன்? அப்ப காலேஜுக்கு எப்படி போக சொல்றீங்க? வீட்டுல இருக்க பழைய துணியை போட்டுன்னு போக சொல்றீங்களா? உங்ககிட்ட மனசு பேசுவோம்னா எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு குறைதான். இந்த துணியை எடுத்து ஒழுங்கு எடுத்து பத்திரமா வைங்க. மேல் தையல் அடிக்கணும். மேல் தையல் அடிக்கலாம் டேரக்ட் கிழிஞ்சு போயிடும். கொடுங்கம்மா. இந்த எடுத்து வச்சு கை கல்லாம் மூஞ்சி போனா சோப்பு போட்டு நல்லா கழுவிடுவாங்க. சாப்பிடலாம். அதான் சித்திலாம் அங்கே வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. பரோட்டா வாங்கிக்கலாம் சொன்னா வேணாம் வேணாம் வேணாம், வீட்டில் சாப்பாடு இருக்கு, காரக்குழம்பு இருக்கு, அது இருக்கு இதுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட சொல்றீங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு பரோட்டா தான் வேணும். ஏண்டியா பரோட்டாலாம் உடம்புக்கு நல்லதா? பத்தாவது சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் என்னத்தையும் வாங்கிச்சு அதெல்லாம் தின்னவே கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தின்னா கூட அது உடம்புக்கு ஒத்துக்காது. நம்ம வீட்டில் சாதம் வடிச்சு நம்ம வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு எப்பயுமே நல்லது. இப்போ இதாக பொம்பளை பசங்க அதிகமாக வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ, என்ன மசாலா போடுறாங்களோ, பழச்சிகளை சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறாங்களோ நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கைப்பட நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். அம்மா மாவு கூட அரைச்சி வச்சிருக்கேன், சாப்பாடு வரேன்னு வச்சுக்கேன், இட்லி ஊற்றி தரையில் தோசை ஊற்றுறேன், சாப்பிட்டு கும்முன்னு படுங்க. இப்போ இதாக காசை எப்படி கறி ஆக்கி எப்படி அப்பா அம்மாவை கடங்காரம் ஆக்கி நடுத்தர டிப்பாட்டான்னு யோசிக்காதீங்க. ஆமா நீ வாங்கி தர 2 பரோட்டால தான் வந்து நீ கடங்கார ஆயிடுற. சதீஷ் செஞ்சுலாம் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குங்க. இங்க பாரு மத்தவங்க ஆடுறாங்கிறதுக்கோசம் நம்ம ஆடணும் அவசியம் கிடையாது. சும்மா என்ன கதை வச்சுன கதை. ஏமா நான் சாப்பாடுல எடுத்து வந்து வைக்கிட்டேமா. ஓ நல்ல வேலை. அதை போய் காலா வலிக்குது. சுத்தி போ. அந்த துணி எடுக்க போனது ஒரு கடைக்கு போய் சும்மா கடை சுத்திட்டு வந்தது இன்னொரு கடைக்கு. என்ன கும்முனு ஒழுங்கா நேரா போனோமா ரோடு கடையில் கடையில துணி எடுத்தமா வந்தோமா இல்லாம அந்த மாலுக்கு கிழக்கெல்லாம் யார் போசணும் எல்லாம் ராதிகப்பட்ட வேலை. கால் வலிக்கு 2 நாளைக்கு என்னால ஏது நடக்க முடியாது போலகுது. தண்டத்துக்கு போய் சுத்திட்டு வந்துருக்கோம். இந்த அந்த துணி எடுத்து மூளை கொடுங்க. நீ போய் சாப்பாடு எடுத்துருவா. கை கால் முதல்ல சோப்பு கை கால் முடிக்கலாம். சரிம்மா. ட்ரெஸ் இப்பயே போட்டு பார்த்தா தான் நிம்மதியாக தூக்கம் வரும். இப்போ ட்ரெஸ் எல்லாம் காலைல போட்டு பார்க்கலாம். எடுத்து வை. அவனுக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஏமா பத்தலன்னா அப்பதானே நான் வேற மாத்தி வாங்க முடியும். எங்க கடையிலேயே போட்டு பார்த்து வாங்கினேன். இந்த கரெக்டா இருக்குது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி பத்தாம போவான்? அங்க ஒரு வாட்டி போட்டு பார்த்தா மாசத்துல போட்டு பார்த்தது. எங்க வீட்டுல வந்து வாட்டி போட்டு பார்க்கணும். அப்பதான் கரெக்டா இருக்குது, ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்க முடியும். நம்மளுக்கு இந்த காசு செட் ஆகுது அதெல்லாம். அதெல்லாம் பார்த்து வாங்காம நீ வந்து வாங்கி வந்துட்டு காசு கொடுத்துட்டு பத்தலன்னா செட் ஆகலாம் திரும்பி கொடுத்துட்டு திரும்பி போய் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா எங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம சுத்தி நிற்கிறாங்க. ஓடி போயிட மரியாதையா. பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு 8 சுடிதார் கிடைச்சிச்சு. இனிமே வந்து காலேஜுக்கு கலராக போட்டுன்னு போய் சீன் போட வேண்டியதான். கலக்குவா கட்டாம் போட்ட கலக்குவா. ஏமா எப்படியோ இந்த வாட்டி 8 ட்ரெஸ் வாங்கிட்டாமாவா? போய் தொலைகிட்ட வீடு 1000 ரூபாய்க்கு 4 செட்டு அப்படி தானே வாங்கினேன். ஏன்னா காலேஜ் போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை உயிர் எடுத்து நிற்பா. கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஏற்கனவே நான் அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் வச்சிங்கன்னா இல்லைன்னு சொல்லின்னு வருமா. பத்தாவது என் ட்ரெஸ்ல வேற போட்டுன்னு சுற்றுவா. இது மட்டும் தான் வீட்டில் வித்தியாசமா இருக்குது. என்ன பண்ணுறது? உங்க அப்பா உங்க பாட்டி எல்லாம் செல்லம் கொடுத்து அதை கெடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற தைரியத்தில் இது ஆடி நடக்குது. எல்லாம் கல்யாணம் பண்ணி மாமியை வீட்டுக்கு போனால் கொடுப்பலாம் தானே அடங்கி போடுவாங்க. சரி நீ போய் கை கழுவிட்டு சாப்பிடுறாங்க. ஓடு அம்மா சாப்பாடு சாப்பிட போறீங்களா? இட்லி தோசை ஏதாவது ஊற்றுவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சாப்பாடு இருக்குது. அழகா சாப்பாடு போட்டு அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு பற்றி அது இருக்கு. அப்பளம் வத்து வச்சிருக்கேன். கவலை போட்டு வச்சிருக்க மாதிரி எடுத்துன்னு சரி சாப்பிடல. சின்னமா சாப்பிட்டு பத்து தூங்கினா நல்லா தூக்கம் வரும். போ அப்புறம் வறுத்து வச்சுருக்கீங்க. நான் கூட இப்போ தான் வறுக்கணுமோ நினச்சேன். நான் வந்து கத்திரிக்காய் இந்த காரக்குழம்பு செஞ்ச பற்றி அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி அதை அப்புறம் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் குழம்பு தலைச்சேன். அப்படியேம்மா நான் கவனிக்கவே இல்லை. நான் வந்து செல்ஃப் நேரம் கட்டிட்டு வந்து அப்போ போயிருக்கா திரும்ப செல்ஃபில் அமக்கலாம் பண்ணுறதுக்கு. இந்த நாய்க்கு இதே வேலையை வச்சுட்டு இருக்கோம். வீட்டு வாசல் அமக்கலாம் பண்ணுறது அவ்வளோ முதல்ல எங்கன்னா கல்யாணம் பண்ணி துரத்தி விடுங்கம்மா. முதல்ல நீ கல்யாணம் பண்ணி போடி. என்னைய செல்ஃபில் நீ அமக்கலாம் பண்ணா அவ்வளோதான் வந்தேன்னு வச்சு சம்மாடி வாங்க வேங்கிட்ட பேக்கடை வச்சுட்டு ஒழுங்கா மறுபடியும் வெளியில வா. குரல் கொடுங்கம்மா. போய் கை கலந்து வரேன். போ முதல்ல நம்ம போய் கை கால் மூஞ்சிலாம் நல்லா சோப்போட கழுவி வரணும். அங்கே வெளியில் போயிட்டு வந்தாலே கொரோனா டைமில் எப்படி சுத்தமாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போ இருக்கணும். அப்போ எது கொரோனா வந்துச்சு. இப்போ என்னமோ ஜுரம்லாம் வருது. கரெக்டாக எலும்பு தான் அட்டாக் பண்ணுது. முதல்ல ஒழுங்காக கை காலம் சோப்போட்டு கழுவி வரலாம். குளிக்கலான்னு பார்த்தா தூரல் போட்டுனே இருக்குது. வேணா கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிக்கலாம். வெளியில் போயிட்டு வந்தாலே பயமாக இருக்குது. ஏதாவது அட்டாக் பண்ணிட்டுமா நம்மளன்னு. என்னடி இது மீன் துண்டுலாம் இருக்கே? ஏமா அது மீன் துண்டு இல்லைம்மா, கருணக்கிழங்கா. பாட்டி வறுத்து வச்சுருக்காங்க நமக்காக. பாருப்பா பாட்டி நமக்காக கருணக்கிழங்கெல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. எப்பயுமே வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம சொன்னா கூட கை வலிக்குது கால் வலிக்குதுன்னுவாங்க. இன்னும் அதிசயமா செஞ்சு வச்சிருக்காங்களே. சரி நானே கையில உண்டை பிடிச்சி தரேன். சாப்பிட்டு போய் பாடுங்க. இந்த சின்னவன் என்ன பண்றா உள்ள? எடே வாணி வாங்க. இந்த வரமா. இப்போ வாங்கி வந்தல அந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துன்னு இருப்பாவா. அதான் வேற வேலை என்ன இருக்குது? எந்த வேலை செய்யாதன்னு சொல்றோமோ அந்த வேலை தானே முக்கியமா செய்யணும். சொல்ற பச்சிக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் மட்டும் சாப்பிட்டு போய் படுக்கலாம். அவன் சாப்பிட்டா சாப்பிட்டோம் சாப்பிடல போட்டோம்.
வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். வரத்துக்குள்ள பாட்டு பாடியே முடிச்சிருவீங்க. பாடுறாங்க பாட்டு. உட்காரு. கையில கழுவுனே ஒழுங்கா? கை காலு மூஞ்சி எல்லாமே சுத்தமா சோப்பு போட்டு கழுவிடமா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டா? துணியெல்லாம் எடுத்து அழகா செல்ஃப் அடுக்கி வச்சிருந்தேன். ஏமா போய் சொல்றாமா? செல்ஃப் இருக்க துணியில அமக்கலம் பண்ணி வச்சிருப்பா. அப்படியே ஆப்போசிட்டா சொல்றா பாரு. நீ பாத்தியா நான் அமக்கலம் பண்ணேனே? ஆமா 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 ஆமா, மேடத்துக்கு அமக்கலம் பண்ண சொல்லி தரணுமா என்ன? எதனா உனக்கு சொல்லினே இருப்பா. இவன் மட்டும் தான் வீட்டுல நம்ம வேலை செய்யற மாதிரி, மத்தவங்க சும்மா சுத்தின்னு இருக்க மாதிரி பேசின்னு இருப்பா. ஏமா சொன்னாலும் சொல்லனாலும் வீட்டை நான் மட்டும் தானே வேலை செய்யறேன். இவ வேலை செய்யறாளா? மேடம் காலையில 7 மணிக்கு எழுந்துப்பாங்க, குளிப்பாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. மேடம் என்ன வேலை செய்யாங்க காலையில? காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கே டயர்ட் ஆகி போகுது. நான் லீவ் நாள்ல இருந்து உங்களுக்கு பால் வேணும் வந்து கொடுக்க, ரேஷன் கடைக்கு போறேன், எவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்குறேன். காலேஜுக்கு போகும்போது என்னால் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஆமா மேடம், காலேஜில் போயிட்டு அரை பார்த்துட்டு வரீங்க, வெயில நாற்று நடுறீங்க, விவசாயம் வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ கஷ்டம் காலேஜுக்கு போயிட்டு வருது. நீ வேணா தினமும் பஸ்ல போய் பாரு. இந்த கூட்டத்துல போயிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியும். ஒரு சில டைம்ல உட்காரத்து கூட இடமே கிடைக்காது. 1 மணி நேரம் அப்படியே நின்றுனே போகணும் தெரியுமா? அப்புறம் இங்கேருந்து நின்றுனே போயிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல போயிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கிளாஸ் பீரியட் கூட ஃப்ரீ பீரியட் இல்லாம மொத்தமா போட்டு பிளேட் அத்தனே இருப்பாங்க. அதையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து எடுத்து சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு டம் கட்டி திரும்பவும் அந்த பஸ்ஸை ஏறி உட்காரத்து கூட இடம் இல்லாமல் அப்படி நின்றுனே தொங்கின்னு அதை எச்சினே வருவாங்க. அதுலேயே டம் கட்டி வரணும். வந்து திரும்பவும் இங்கே வந்து படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், ப்ராஜெக்ட் பண்ணணும். எவ்வளோ கஷ்டம். ஒரு படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமான கஷ்டமா இருக்கு. இவ்வளோத்தையும் நாங்கள் கடந்து தான் படிக்க வேண்டியதாக இருக்கு. ஏமா பஸ்ல இடம் இருக்கும் உட்காரத்துக்கு, ஆனா இவ உட்கார மாட்டேன், நின்று தான் வருவா. உடம்புல தெம்பு இருக்கு, நின்று வரா. ஏம்மா என்னைக்காவது ஒரு நாள் தான்மா சீட்டு கிடைக்கும், மற்ற நாளாக நின்று தான் வரணும். அதனால தான் சரி நம்ம எப்பவுமே நின்றுனே போயிடலாம். ஒரு நாள் சீட்டு கிடச்சிச்சுன்னா நம்ம அதில் உட்காந்துனா திரும்ப மறுநாள் நிற்க முடியாது சொல்ல நான் எப்பவுமே நின்றுனே போகிறோம்மா. அப்புறம் இடம் இல்லை உட்காரத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கீங்க வீட்டில். காலையில் எழுந்துக்க வேண்டியது, சமைக்க வேண்டியது, நல்லா டிவி பார்க்க வேண்டியது, ஃபோன் நோண்ட வேண்டியது, மத்தியானத்தில் சாப்பிட்டு தூங்க வேண்டியது, அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது, 1-2 வேலை செய்ய வேண்டியது, அப்புறம் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க அம்மாவும் பொண்ணும். ஆமாம், மற்ற வேலைலாம் மேடம் காலையில் எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சரி எவ்வளோ நேரம் தான் சாப்பாடு பிசைஞ்சுன்னு இருப்பீங்க? கொடுங்க அப்படியே. ஏமா லேட்டா வந்துட்டு குழப்ப பாத்தியா? நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்கம்மா. இல்லை எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நான் இங்கே துணியெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் செல்ஃபை. நான் சும்மா உள்ளே இருந்துட்டு வரேன். வேற எதுக்கு பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போடுங்கன்னு வச்சுக்க, வேலைக்கே ஆகாது. 2 பேரும் ஒத்துப்பட்டு ஒழுங்கா சந்தோஷமா இருங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் நீ பாட்டு வேலைக்கு பார்க்கணும், அவள் பாட்டு நான் வேலையை பார்க்கணும். புரியுதா? நீ அடித்தடி இல்லாமல் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருங்க. அம்மா நாங்களும் தனித்தனியாக வேற வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம்மா. இப்போ ராதிகா சித்தியும் நீங்களும் எப்படி பக்கத்துல இருக்கீங்க, அந்த மாதிரி நாங்களும் பக்கத்து வீட்லயே இருந்துக்கிறோம். ஐயா நாளா உன் வீட்டு பக்கத்துலலாம் வரமாட்டேப்பா. பாருமா எப்படி சொல்றானே, நான் தாம்மா அவன் மேலே பாசமா இருக்கேன், அவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே கிடையாதுமா. இங்க பாரு ஒத்துமையா இருக்குன்னு சொன்னால இப்பதான் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இவ வீட்டு பக்கத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேமா. இப்ப நானும் சித்தியா எப்படி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம், அதே மாதிரி நீங்க ஒன்னா பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையா இருக்கணும். அப்படிதா எதனா ஒண்ணுனா நீங்க தான் வந்து முன்ன செய்யணும். வேற யாராவது வந்து செய்வாங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணிக்கணும். இதா வேற யார்கிட்டயும் போய் உதவி எல்லாம் கேட்டா செய்ய மாட்டாங்க. கூட பிறந்தவங்க அடிச்சாலும் பொண்ணாலும் திட்டினாலும் அவங்க தான் செய்வாங்க. அதனால கூட பிறந்தவங்களை எப்பயுமே பக்கச்சிக்க கூடாது. இந்த எருமையா செய்யும், இந்த எருமை கண்டிப்பா எந்த உதவியுமே எனக்கு செய்யாதுமா. உங்களுக்குலாம் இப்போ சொன்னா புரியாது. அந்த வயசு வரும்போது தானா புரியும். அக்கா தங்கச்சிங்களோட இது என்னன்னு அருமெல்லாம் அப்புறமா தான் புரியும். அம்மா சொல்றதை பார்த்தா கடைசியா இவகிட்ட தான் நம்ம எந்த ஹெல்ப்னா போய் நிக்கணுமோ. கண்டிப்பா இவகிட்ட மட்டும் எந்த ஹெல்ப் கேட்கக்கூடாது. வேற யாரும் முகம் தெரியாதவங்க கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம். முகம் தெரியாதவங்களாம் வந்து உனக்கு வந்து ஹெல்ப்னு கேட்டா வந்து செய்வாங்க. நீ எது பார்த்து நிற்க துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுவாங்க. உதவின்னு கேட்டா எப்பவுமே கூட பிறந்தவங்க தான் அச்சனை முச்சலம் உதவி செய்வாங்க. நம்மளுக்கு எதனா ஒன்று அவங்க தான் வந்து முன்னாடி நிற்பாங்க. சொன்னதே சொல்லின்னு இருக்காதம்மா. சாப்பாடு கூட இப்படி உங்ககிட்ட பெரிய தாச்சல். அம்மா நீங்க சொல்றதுல அவளுக்கு ஒண்ணுமே புரியல, விடுங்க சாப்பாடு கொடுங்க. ஆமா காலையில வர காலேஜுக்கு போனோம், சீக்கிரமா தூங்கினா காலை சீக்கிரமா இருந்துக்க முடியா. இப்பயே மணி 10 போகுது. ஐயோ மணி 10 போதா? மணி 7 போதா? இன்னும் உங்க அப்பா வரலடி? அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணவா? பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மழை வர மாதிரி இருக்குது, வானெல்லாம் மூடி நிக்கிட்டு மட்டும் இடி வர சத்தம் கேக்குது. எங்க வரான்னு கேளு. இந்நேரம் வரைக்கும் கடையில உட்காந்து வர. இருங்கம்மா ஃபோன் பண்றேன். என்னக்கா பண்றீங்க? வாடி ராதிகா. ஏக்கா இந்தக்கா பரோட்டா இந்தக்கா. ஐயா ஜாலி பரோட்டா வந்துச்சு. அழையாதானே நீ வாயை மூடுனே. ஏண்டே நீங்க சாப்பிட வேண்டியதுனே எதுக்கு பரோட்டா எல்லாம் தூக்கி வந்துருக்குற? பசங்களுக்கு கொடுக்குறதுனே. ஏக்கா பசங்களுக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸும் சிக்கன் ரைஸும் வாங்கிச்சுங்க, 2 ஆளுக்கு ஒன்று. என்ன என் மாமியார் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிச்சு, சிக்கன் ரைஸில் பிரியாணி வாங்கிச்சு. என்ன நான் தான் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிக்கினேன். சரி நாங்கள் எல்லாருமே சாப்பிடும்போது என் கூட தர மட்டும் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாரா சொல்லிட்டு அவருக்கு தான் இந்த சரி போன போதுன்னு இந்த 3 பரோட்டா வாங்கினேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பரோட்டா நைட்டில் சாப்பிட்டா ஒத்துக்காத, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு வேணாம் நீ சாப்பிடுன்னு சொன்னார். என்ன நான் தான் முட்டை இங்கே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இருக்கேன், என்னால் எங்கே இந்த பரோட்டா சாப்பிட முடியும். அதனால தான் சரி நீ சோத்தி எடுத்துன்னு நான் போய் இந்த பரோட்டா எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஓஹோ உங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கண்டா? ஆமாம் பசங்க கிட்ட கொடுத்தாலாது சாப்பிடுங்களேன். நீ தான் கஞ்ச பேசினாரி, குழந்தைங்களுக்கு எதுவுமே கடையிலேருந்து வாங்கி தர மாட்டேன். வீட்லேயே அந்த சோத்தை காரக்குழம்பையும் புளிக்குழம்பும் ரசமும் சாம்பாரம் போட்டு அந்த குழந்தைங்க சாப்பிடிப்பேன். எனக்குன்னா ஒரு நாளாவது கடையில் வாங்கி கொடுக்குறியா? பாவம் குழந்தைங்க.
ஆமா சித்தி அப்படி சொல்லுங்க சித்தி கரெக்டா இப்படியேதான் எங்க அம்மா பண்றாங்க. ஏன்டி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டோம்யா, என் வீட்டில் தான் சமைச்சு வச்சுக்கணும் நல்லா ஆரோக்கியமா சாப்பாடு. இதை சாப்பிட்டு கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு? வீட்டில் வருஷம் 365 நாள் வீட்டில் தான் சாப்பிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஷாப்பிங் எப்பயும் போயிட்டு மாதிரி ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிட்டு வரணும்ல. நாங்கள் பாரு வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சு தான் போனோம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஹோட்டல் எல்லாத்தையும் வாங்கி வந்து சாப்பிடல. அந்த மாதிரி குழந்தைங்க வாங்கி வந்து கொடுக்கணும், அப்போ தானே அதுங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் நீயே கெடுத்துறீ பிள்ளைங்களே. ஒரு நாள் சாப்பிட்றது ஒன்றும் கொஞ்சம் கூடாது. இந்தடி நீங்க சாப்பிடுங்க. கொடுங்க சித்தி. சூப்பர் பரோட்டா, பன் பரோட்டா. ஏன்டி எடுத்துட்டு வந்தேன் 4 பரோட்டா எடுத்துட்டு வரக்கூடாதா? 3 எடுத்துட்டு வந்துருக்கியா? இப்போ 2 அடிச்சுன்னு பரலங்களா? இதுங்களுக்கு யார் பஞ்சாயத்து பண்றது? இவன் அவருக்கு 3 தாங்க வாங்கினேன், அவருக்கு தானே வாங்கினேன், பசங்களுக்கு நான் வாங்கியிருப்பா. அப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், பசங்களுக்கு எதனா வாங்கி வருவேன்னு சொல்லிட்டு. நீ தான் எதுவும் வேணா வீட்டில் சாப்பாடு இருக்குது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். முன்னாள் தான் இல்லைன்னா வச்சுக்கேன் அந்த பசங்களுக்கு கண்டிப்பாக என்ன வாங்கி கொடுத்துருவோம். சிக்கன் ரைஸ் வாங்கிருக்கலாம், இல்லை பரோட்டா வாங்கிக்கலாம். எல்லாத்தையுமே கெடுத்தது நீ தான். இப்போ வந்து 3 பரோட்டா தான் எடுத்து வந்திருக்கேன்னு கேட்குறேன். ஏண்டியே 2 கூட ஆளுக்கு 2 எடுத்துக்கு 3 எடுத்து வாங்கி. இப்போ 3 எடுத்து 1 எடுத்து பழங்களா? இல்லை நான் 2 எடுத்துப்பேன், நீ 1 எடுத்துப்பேன், சண்டை போட போதுங்க பாரு. ஊடே 2 போகுது. இந்த பரோட்டா எடுத்து வந்து கொடுத்த ஊட்ட 2 ஆக்கி வச்சுருக்கேன் பண்ணி. ஏமா நான் நல்லா நினச்சி தான் எடுத்துன்னு வந்தேன். வீட்டில் சண்டை போட்டு ஊட்ட 2 ஆக்குனா அதுக்கு நானாக பொறுப்பேற்க முடியாது. இங்கே பாரு எனக்கு 1.5 பரோட்டா தனியாக பிரிச்சு வை. போடி எனக்கு 2 பரோட்டா, உனக்கு 1 பரோட்டா தான். 1.5 பரோட்டா வேணுமா? மூஞ்ச மகர கட்டி பாரு. ஏம்மா இங்க பாத்தியா? இங்க பாரு ஆரம்பிச்சுட்டாளுங்க. எனக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்காரு அதிக. நீ மீந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சு நான் காலைல பசங்க சூடு பண்ணி கொடுக்குறேன். நீ திரும்பி தொலை வேண்டியதானே? இது எதுக்கு திரும்பி இங்க எடுத்து வந்து கொடுத்து உயிர் எடுத்து எடுத்து வந்திருக்காங்க? அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன வாணி மகா சண்டை போடாம சாப்பிட முடியும். நீங்க சண்டை போடுங்க உங்க அம்மா என்ன தானே திட்டுறா. சித்தி நான் 2 எடுத்துக்கிறேன். அவ பெரியவ தானே, அவளுக்கு 1 போதும். அவளுக்கு மீறி சாப்பாடு சாப்பிட சொல்லுங்க. சாப்பாடு நிறைய குண்டா பிள்ளைங்க அம்மா வச்சு வச்சிருக்காங்க, அதை சாப்பிட சொல்லுங்க. ஏன் நீ சாப்பாடு சாப்பிட வேண்டியது தானே? நான் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிடணுமா என்ன? ஓ இந்த மாதிரி 2 பரோட்டா எடுத்துப்பாங்க, நம்ம 1 எடுத்துக்கணும். நல்லா இருக்க கதை. ஏக்கா சொல்ற பச்சு கேட்க மாட்டேதுங்களேக்கா. பின்ன சொல்ற பச்சு கேட்டுட்டு அப்புறம் எப்படி ராதிகாவோட அக்கா பசங்க எப்படி அது ப்ரூஃப் ஆகுது? நீ சின்ன வயசுல எப்படி தான் நமக்கு பண்ணியிருக்கேனே. ஏக்கா அது அறியாத வயசு தெரியாத வயசு சண்டை போட்டேன். இந்த மாதிரி இருக்குதுங்க என் 2 பசங்களும். ஐயோ தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுவாங்களே அந்த மாதிரி 2 சித்தி மாதிரியே இருக்குதுங்களா? என் வீட்டில் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு இப்போதான் முடிஞ்சுது. அங்கே நடி பிரச்சனை. சிக்கன் நூடுல்ஸ் வந்து சதீஷ் கேட்டான், சஞ்சு வந்து சிக்கன் ரைஸ் கேட்டுச்சு. ஆளுக்கு தனியாக வாங்கி கொடுத்துட்டேன். இங்கே வந்த பிறகு அந்த சஞ்சு இருக்கு பத்தியா, எனக்கு சிக்கன் ரைஸ் வேணாம், எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் தான் வேணும்னு சண்டை போடுது. சதீஷ் நான் சொல்கிறேன், நான் தான் கேட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் தான் வேணும்னு அது சண்டை பிடிக்குது. 2 அடிச்சுன்னு பறந்துட்டு இப்போ தான் 2த்தையும் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். இது கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸ், இது கொஞ்சம் சிக்கன் ரைஸ் அப்படி மாற்றி வச்சு 2த்தையும் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டுட்டு அப்போ தான் பட்டாங்க. அதான் வாங்கி கொடுத்தாலும் சண்டை போடுதுங்க, வாங்கி கொடுக்கறதுனாலும் சண்டை போடுதுங்க. இதுக்கு என்னதான் பிள்ளைங்கன்னு தெரியல. எல்லா வீட்டில் பெருசு இருக்குதுங்க பார்த்தியா, அதுங்க கொடுத்து வச்சுக்க செல்லம் தான். அதுங்க கொடுக்க செல்லத்தான் இதுங்க ஆடி கிடக்குது. என் வீட்டில் வந்து என் வீட்டுக்காரன் என் மாமியாரா செல்லம் கொடுத்து அது 2த்தையும் கட்டி வச்சுக்குது. உன் வீட்டுக்காரன் உங்கள் மாமியார் மாமனார் 3 பேர் இருக்காங்க. பசங்க செல்லம் கொடுத்து கிடக்குது. என்ன பண்ணுறது? நம்ம சொன்ன கேட்குதுங்களா? அதுங்க நம்ம பேச்சு கொஞ்சமாக மதிக்குதுங்களா? ஆமா நீ இதுங்கிட்ட கத்தி எனக்கு நெஞ்சு வலி வந்தது மிச்சம். சரி எப்படின்னா கத்தினுங்கடா, நான் போய் தூங்க போகிறேன். காலைல வேறு பசங்க ஸ்கூலில் ஒன்றும் காய்கறி வேணத்துக்கு போகணும். அப்புறம் வந்து காய்கறி கடை வேற போடணும். எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. சரி நைட்டுக்கு டைம் என்ன தூங்குனே போய்ட்டுறேன். 3 பரோட்டா தூக்கி வந்து கொடுத்துட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு நைட்டுக்கு டைம் என்ன தூங்குன்னு சொல்லிட்டு போகிற பற்றி எவ்வளோ திமிர் பற்றி எவ்வளோக்கா? ஐயோ உன்னை சொல்ல மறந்துட்டேன். என்ன திரும்பி வந்திருக்க? ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்கக்கா. என்ன பேர்? இப்போ தான் யோசிக்கிறேன். பவி, அப்புறம் வந்து கீர்த்தி, காவேரி பேர் சொல்லியாச்சு. அப்புறம் வந்து வேணா பேர் சொன்னாங்க. அப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அபிராமி, நிலா, அப்புறம் இன்னும் ஒரு பேர் கூட சொல்லுவாங்களே. அப்புறம் நிவஸ்ரீ பாப்பா பேர் நிவஸ்ரீ, அதுக்கப்புறம் சுதா, அப்புறம் சுகன்யா. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சில பேரை விட்டுட்டு இருப்போம். அப்புறமா இன்னும் நாளைக்கு சொல்கிறோம். மறக்காமல் சொல்லணும். ஏக்கா தனித்தனி பேரை சொல்லி ஹாய் சொல்லுக்கா. அவங்களாம் எதிர்பார்த்துருப்பாங்களே நீ ஹாய் சொல்லுவேன்னு. அப்படியா? பவி ஹாய், கீர்த்தி ஹாய், அப்புறம் விஜய் சங்கீதா சொல்லிட்டு அவங்க கூட ரெகுலராக நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. விஜய் சங்கீதா ஹாய். லிஸ்ட்டு மேலே போயினே இருக்கு. சரி மீதி பேர் வந்து நாளைக்கு படிக்கலாம். சரி நீ பசங்க சமையல் நான் போயிட்டு வரேன். என்னைய மரியாதை என் பரோட்டாவை கொடுத்துட்டு, இல்லைன்னா மொத்தத்தையும் தூக்கி போட்டுடுவேன் வெளியில. தூக்கி போட்டுதான் பாரு, மேலே கையை வச்சு பாரு பரோட்டா மேலே. ஆரம்பிச்சிட்டாலங்கம்மா. வராததுக்கு மொத்தத்தையும் பிடிங்க. நான் தான் காசு போடுறதுக்கு வெளியில. அம்மா என் பங்கு நம்ம அதை கொடுத்துட சொல்லுமா. ஆமா பரோட்டாவை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்க, சோறு தண்ணி இல்லாமல் வளர்ந்த குழந்தைங்க பழகுது, சோத்தை பார்த்தோன்னே இப்படி அலையுதுங்களே அப்படின்னு அசிங்கமாக நினைக்க போறாங்கடி. அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறது தான் இது. புரியுதா? பரோட்டானா எல்லாருக்கும் பிடிக்கதான் செய்யும். நீ முதல்ல பரோட்டா கடையிலேருந்து வாங்கி கொடுத்தா தானே. என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி போராட்டம். ஓகேங்க பரோட்டா எல்லாம் செய்ய தெரியுது. ஐயோ வேணா இதெல்லாம் செய்யாத செஞ்சா வாயிலே வைக்க முடியாது. பழங்கள் மாதிரி இருக்கும். வேணா பத்தியா நான் செஞ்ச பழங்கள் மாதிரி இருக்குமா? ஆமா இட்லி எவ்வளோ சொல்ல மாட்டீங்க, அதே கல் மாதிரி இருக்குது. இல்லை நீங்க எங்க இந்த பரோட்டா சாப்பிட்டா செய்வீங்க? வேணா அதில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கடையிலே வாங்கி கொடுங்க. குழந்தைங்களாச்சு கடையில் கூட மாவு வாங்காமல் வீட்லேயே அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு கையிலேயே ஆட்டி போட்டு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஒரு இட்லி தோசை சுட்டு கொடுத்தா பாறாங்கல் மாதிரி இருக்குதா? கொழுப்பு தாண்டியம்மா கொழுப்பு தான். குழந்தைங்களுக்காச்சும் பார்த்து ஒன்று செஞ்சுன்னுக்கிறேன். கிண்டல் பண்ணுறியா என் சாப்பாடை? ஆமாம் ஹோட்டல்லாம் வாங்கினா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் சமைக்கிறதுல எனக்காவது ஒரு நாள் வாசனை அடிச்சிருக்குதா சொல்லு? மீறி போனால் அந்த இஞ்சி பூண்டு வாசனை தான் அடிக்குது. வேற எந்த ஒரு மசாலா வாசனையும் அடிக்க மாட்டேங்குது. அதனால நீங்கள் சமைக்கிற சமையல் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு சோத்துல எத்த கடைக்கு வைக்க போகிறோம் பார்த்தனே. இஞ்சி பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லது. உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுது.
அது ஒரு நல்ல கிருமி நாசினி. இஞ்சி பூண்டு ஆனால் நான் எல்லாத்தையும் சமையலும் நிறைய போடுறேன். சளி பிடிக்காது, ஜுரம் வராது. அது சொல்லிட்டு நான் வந்து எல்லா சமையலையும் இஞ்சி பூண்டு பால் மறாமல் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி, அதுவும் அம்மியில் அரைச்சி நான் எல்லா சமையலையும் சேர்க்கிறேன். உனக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசனை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா? ஆமாம், ஒரு பிரிஞ்சி செய்றீங்க, அந்த பிரிஞ்சி ஃபுல்லாக பிரிஞ்சி பூண்டு தான் இருக்குது. எப்படியோ சாப்பிட முடியாதுலாம். உங்களுக்கு காலையில் எழுந்து மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு சமைச்சு கொடுத்து அனுப்புறேன் பார்த்தியா? காலையில் சாப்பிட்றதுக்கு மதியம் சாப்பிட்றதுக்குன்னு அந்த திமிரு காலையில் ஏந்து இனிமேல் நீ சமைச்சு நீ காலேஜ் கற்றுன்னு போ. என்னால் எதுவும் சமைக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நானே செஞ்சுக்கிறேன். எது வந்தாலும் என்னோட பங்கு நீ பரோட்டாவை கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் பேசி இப்படி கொடு. ரொம்ப ஓவரா போயினுக்க. ஒழுங்கு மரியாதை தட்டை கொடுத்துருடி. கொடுக்க முடியாதுடி. ராதிகா வந்து இந்த பரோட்டா வாங்கிட்டு போ. 3 பரோட்டாவை கொடுத்து வீட்டை பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிருக்கிறியா? சித்தி நேரம் கதவை பூட்டிட்டு தூங்கவே ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கூப்பிட்டலாம் வரமாட்டாங்க. இனி நம்ம 2 பேரும் ஒன்றரை பரோட்டா எடுத்துக்கலாண்டி. சரி, அப்படியே போட்டு சாப்பிடு. அப்படி வாங்க வழிக்கு விட்டா ரொம்ப திமிராயிரும். இனி அந்த பரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு பாடுங்க, அப்பதான் வயிறு ஃபுல்லாகும். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு பரோட்டாவே போதும். ஆமாம்மா, எனக்கு கூட பரோட்டாவே போதும். அடி பாவீங்களா, குண்டா ஃபுல்லா சோத்த வச்சு வச்சுக்கிறேன். என்னடி பண்றது, வேஸ்டா போயிட மாட்டியே. ஏன் நீ இந்த மாதிரி பண்றீங்க? அம்மா தண்ணி ஊத்தியம்மா, கல்ல அப்பா சாப்பிடுவாரு. ஆமா அதுவும் சரிதான், காலைல டிஃபன் கூட சாப்பிட மாட்டாரு, குழந்தை சாப்பிட்டோம்.